ஹலோ வணக்கம். ஃப்ரைடே மார்னிங் ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்த்துடலாமா? மார்னிங் ஏஞ்சோடனே ஃப்ரைடேங்கிறதுனால நல்லா தலைக்கெலாம் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டு என்னோடய ஸ்கின் கேரை முடிச்சிடுவேன். இன்றைக்கி மார்னிங்கே குக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சாம்பார் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இது தான் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து லெமன் ரைஸ் கேட்டிருந்தா, அதையுமே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பாவும் ஏஞ்சி வந்துட்டாங்க. ஏஞ்சி வந்த உடனே கொஞ்சம் நேரம் அங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு பால் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பால், காய்கறி தேவையானதெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு பாலை நல்லா வடிகட்டிட்டு பாலையும் காய்ச்சி பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. ஃப்ரைடேங்கிறதுனால பிஃபோர் டே நைட்டே வந்துட்டு வீடெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி மாப் பண்ணிவிட்டு வீடையே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் சாமிகிட்ட இருந்த விளக்கு பாத்திரங்கள்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விளக்கி வச்சாச்சு. ஃப்ரைடே மார்னிங் ஏஞ்சோடனே எப்போதுமே சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி டேவே நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் முதல் நாளே எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். சமையல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கிளப்பி லன்ச்லாம் பேக் பண்ணி அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஸ்கூலில் அவள் கிளம்புனதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூஜை ஜாமானுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குலாம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டாச்சு.